என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது தங்கமுடி பொன்முடி ஐயா அவர்களை பற்றி தான். ஐயா உள்ளக்க போக போறாரு, 30 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க, கேப் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் ட்விட்டர்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, நாமளும் இந்த அரசியல் பேசக்கூடிய நபர்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல ராமதாஸ் ஐயா அவர்களை பார்த்தோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு வழங்கியதன் மூலமாக சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்கள் மக்கள் பணி செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஊழல் செய்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. நீங்கள் ஊழல் செஞ்சாலோ இல்லை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாலோ மக்கள் பணி செய்கிறீங்கன்னா அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நேராக நம்ம கம்யூனிசத்தை சார்ந்த தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தீர்ப்பு மேலே எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னையா இப்படி மாறிட்டீங்க? நீங்கள் சாப்பிட்ற ஒரு இட்லியில் உங்கள் பசியை மீறி இன்னொரு இட்லி சாப்பிட்டிங்கன்னா அது இன்னொருத்தனுடையது அப்படின்னு சொல்கிறது தானே கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதையும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த தீர்ப்புக்கு மேலே நீங்கள் ஏன் டவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீதிபதி மேலே நீங்கள் என்ன செய்கிறீங்க, தப்பாக ஏதாவது பேச ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கமாக அண்ணாமலை அவர்கள் வேறு லெவலில் ஒரு ஆட்டம் ஆடி இருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவுலையும், அது போக இப்போ இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அப்டேட்டும் இந்த ஒரு பதிவில் பார்த்துட போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் டிலேயான ஒரு ஜஸ்டிஸ் தான், பட் ஓகே கிடச்சிருச்சுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பட் இதே மாதிரி டிலேலாம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இதே மாதிரி ஊழல் செஞ்சுட்டு வெளியில் தைரியமாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி உழக்கப்படணும். ஏன்ட்டே ஒரு 11 பேருக்கு லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி 11 பேருடைய அந்த அமைச்சர் பட்டியலை வாசிக்கிறார். என்னையா மனுஷன் 11 பேர் டக்கு டக்குன்னு வாசி, இந்தந்த கேஸ் நடந்துட்டுருக்கு, இப்படிலாம் இருக்குது, அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க கிட்டலாம் கேஸில் இப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லலை. பட் ஆனாலும் அவங்க மேலே ஒரு பார்வை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு 11 நபர்களுடைய பெயர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்தவரை 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க அப்பீல் போகும். இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது. ஆல்ரெடி இந்த வாட்ச் பில் கேட்டதுக்கு தான் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றதை ரிலீஸ் பண்ணாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதோடு பிடிஆர் அவர்களுடைய அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறதும் ரிலீஸ் ஆகுது, லீக் ஆகுது. அதன் பிறகு கொஞ்சம் அடி மேலே அடி சறுக்குறாங்க திமுக ஒவ்வொரு அடி சறுக்க இந்த பக்கமாக இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி. ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் தனித்தனியாக போகிறாங்க, அலைன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இப்போ பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கே வர்சஸ் திமுக அப்படின்னு சொல்லி மும்முனை போட்டியாக மாறி நிற்கிறது. அது கூடவே என்னானாலும் சரி நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியும் இந்த இடத்துல அந்த போட்டியில் இருக்காங்க. இப்படின்னு சொல்கிற இந்த பெரும் போராட்டத்துக்குள்ள மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தயவு செஞ்சு மக்களே, இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள், உங்கள் அப்பா அம்மாவை உங்களால் திருத்த முடியுமா, உங்கள் தாத்தா பாட்டி உங்களால் திருத்த முடியுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியலை. நீங்கள் சொல்லி அவங்க கேட்பாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய எதிர்காலத்தை நம்ம தீர்மானிக்கலாம். காசுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து வெளியில் வரணும். இந்த சின்னத்தை பார்த்தே நான் பழகினவன் அதனால் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து வெளியில் வரணும். என் அப்பா இந்த ஓட்டு தான் போட சொல்லியிருக்காரு, இதுக்கு தான் போட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற இந்த கான்செப்ட்லேருந்து வெளியில் வரணும். இந்த 3 கான்செப்ட்லேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் நமக்கான எதிர்காலத்துக்கான தலைவர் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியும். சரி, வெள்ள பாதிப்பை திமுக அரசு சரியாக கையாளவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. யார்கிட்ட? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள், யாரு அந்த துப்பாக்கிச்சூடு, அதாங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அவரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். இல்லை சார் அவர் மட்டும் இல்லை சார், அண்ணாமலையும் கேட்குறாரு சார் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நடந்து போகிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். யாரு தூத்துக்குடி துப்பாக்கி சுடுறப்போ டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அவரா? நல்லா இருக்கு, ஆனால் அதுக்கு இதுதான் ஆன்சரா அப்படிங்கிறது தெரியலை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் யாருக்கும் மறுப்பே கிடையாது. அதனால தான் அவங்கள மக்கள் என்ன செய்யலை, அடுத்த முறை வாக்கு கேட்டு போகும்போது சரியாக அவருக்கு ஓட்டுக்கள் அப்படிங்கிறது விழுகலை. அதை நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய வெள்ள நிவாரணம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போனது ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஏமாற்றமும், அதே நேரத்தில் நீ படித்த ஸ்கூலில் அவர் ஹெட்மாஸ்டரா அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க. மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. இந்த அரசியல் சித்து விளையாட்டுக்கள்லாம் நாங்கள் சிக்க மாட்டோம், இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் சிக்க மாட்டாங்க. இந்த பேச்சுக்கள் அவங்களும் யோசிப்பாங்க, யங்ஸ்டர்ஸும் யோசிப்பாங்க. 2 மாவட்ட மக்கள், அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு தலா 6000 ரூபாய் நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரேஷன் கார்டுகளுக்கு, அதே மாதிரி தென்காசி, கன்னியாகுமரி அதில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரி, இந்த இந்தி கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, I.N.D.I.A, இந்த புள்ளி வச்ச இந்திய கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ இதில் ஹிந்தி பேசினாதான் முடியும் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னதை நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அப்படி அவர் பேசினதை இன்னைக்கு மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறாங்க. மனோஜா அவர்களை வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து கன்வெர்ட் பண்ண, அதாவது அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க, அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் உங்களுக்கு வரலாறு தெரியுமா, உங்களுக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உங்களுக்கு தெரியுமா, அவங்க மெக்காலே கல்வி சிஸ்டத்தை எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க தெரியுமா, ஆங்கிலம் எப்படி நமக்கு புகுத்தப்பட்டது தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஹிந்தியை நம்ம படிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்தாராம். ஆனா ஹிந்தி கூட்டணி மீட்டிங்ல நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியில பேசுறாங்க. அதனுடைய மொழிபெயர்ப்பை டிஆர் பாலு அவங்க கேட்கறாங்க. மனோஜ் ஜா அவங்கள மொழிபெயர்ப்பு பண்ண சொல்லி கேட்கறாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் மொழிபெயர்ப்புக்கு அனுமதிக்கல. 10 நிமிஷம் லெக்சர் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா என்ன இல்லைன்னு சொல்லுங்க பாலு அவர்களை. நான் யார் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். 10 நிமிஷம் மெக்காலே கல்வி திட்டத்தை பத்தி, எப்படி ஆங்கில திணிப்பு நடந்துச்சு பத்தி, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் பத்தி 10 நிமிஷம் டிஆர் பாலு அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவங்க லெக்சர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எந்தவித சத்தமும் இல்லாம, ஒரு ப்ரொடெஸ்ட் இல்லாம, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம 2 பேரும் அமைதியா வந்து உட்கார்ந்திருக்காங்க. இது இல்லைனாச்சும் யாராவது சொல்லுங்கயா ஐயா, திமுகவை சார்ந்தவர்களே, அப்படிலாம் நிதிஷ்குமார் கிளாஸ் எடுக்கல, நான் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு அப்படியே உதறி தள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், மக்கள் இதெல்லாம் பேச மாட்டாங்க. இல்லை நாங்களே மறுபடியும் இதை சொல்லி மக்கள் பேச வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. ஒரு என் கார்டை போடுங்க, நமக்கு ஹிந்தி தெரியாது போடா, நம்ம கோட்பாடை விட்டு நம்ம மாறவே கூடாது. எப்பவுமே அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு மாறவே கூடாது. ஹிந்தி தெரியாது போடா நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா என்பது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அடுத்ததாக ஒரு ஏதோ கேள்வி கேட்குறாங்க, நிருபர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் 2015 செம்பரம்பாக்கத்தையும் ஞாபகத்தில் வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். 2015 செம்பரம்பாக்க ஏரி மனசுல வச்சுட்டு பேசுறீங்க நீங்க. அது வரல. இது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை எப்படிப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்ணீர் கதைகள். நம்ம டீம்லேருந்து ஒருத்தர் அங்கே போயிருக்காரு, அங்கே போய் நிறைய விஷயங்கள் வேறு டீம் கூடலாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி அங்கே நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் நானும் கேட்டுட்டு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நம்ம நினைக்கிறத விட அங்கே சிவியரான பிரச்சனைகள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடி வெளியில் வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களாம் கிராமத்தாள்கள், அவங்க வந்து கையேந்த மாட்டுக்காங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி. நம்மளாம் சிட்டி சைடில் இருந்தால் எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம கராராக கேட்போம். ஆனால் கிராமத்தார் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை நம்ம சம்பாதிச்சிக்கலாம், இது இப்படி தானே அப்படி, அதை வந்து அவங்க விட்டுட்டு போகலை. பட் அந்த ஒரு தைரியமோடி நிற்கிறாங்க. அதுவும் தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லும்போது அந்த தைரியத்துக்கு அவங்களுக்கு நிகரே கிடையாது. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஏதோ வகையில் பல லட்சம் ரூபாய் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. அது வந்து ஆயிரக்கணக்கு அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வீடு உடஞ்சி, அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு போய், அவங்க சேர்த்து வச்ச சேமிப்பு எல்லாமே போய், அவங்களுடைய கால்நடைகள் உயிரிழந்து இப்படின்னு சொல்லி பல இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புடவை கூட இல்லை. 60 வருஷம் வாழும் மக்களை ஆட்டி படைத்த வெள்ளம், வடிந்தது வெள்ளம், வடியாமல் இருக்கிறது மக்களுடைய கண்ணீர் அப்படின்னும் கடும் பேரிடராக இதை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. 28,000 மூட்டை நெல் போச்சு, 10 கோடிக்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரைஸ் மில் ஓனர்கள் அவங்களுடைய ஒரு சங்கடத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கடும் பேரிடராக இதை அறிவிக்க வேண்டும். உடனடியாக வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு பல முறை டெல்லி சென்று வரக்கூடிய கவர்னர் நமக்கு நிவாரணம்லாம் வாங்கி தரணும்ப்பா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதே மாதிரி யார்ட்டையோ சொன்னாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட, உங்கள் நண்பர் தானையா அங்கே மத்தியில் இருக்காங்க, கேட்டு வாங்கி தாங்கயா நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல. இப்போ கவர்னர்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன, யார், எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சுட்டு பதிவு பண்ணுங்கள். நான் சொல்லலை எதுவுமே, நீங்களே எல்லாம் யோசிச்சு கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணிங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.